வீட்ல தக்காளி வாங்கும்போது என்னைக்காவது அது கூட சோப்பை இந்த மாதிரி துருவி பார்த்துருக்கீங்களா? அத ஒரு வாட்டி மட்டும் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு வாட்டியும் தக்காளி வாங்கும்போது இந்த டிப்ப ட்ரை பண்ணுவீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம புளியெல்லாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவுமே புளி வாங்கிட்டு வந்த உடனே அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அதை தனித்தனியாக பிச்சு வைங்க. அது தனித்தனியாக நம்ம கையில் பிக்கும்போது பார்த்திங்கன்னா வராது. அதனால் கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மழை காலத்துக்கு இந்த புளிலாம் ஒரு மாதிரி பூசணம் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே புளி வாங்கிட்டு வந்த உடனே அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நார்லாம் இருந்துச்சுன்னா கூட எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் வெயிலில் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக நான் எடுத்துடுறேன். பட் சில புளிலாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு நம்ம பிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் கையில் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் பிச்சு எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கிச்சனில் மெயினாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு காய்கறி வச்சுருக்க இடத்துல குட்டி குட்டி பூச்சிங்க பார்த்திங்கன்னா இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும். அதுவும் இன்னும் ஃப்ரூட் பேஸ்கெட் மேலே வாழைப்பழம் வச்சுருந்தோன்னா அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வச்சுருக்க காய்கறிலையோ இல்லை ஃப்ரூட் பேஸ்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பூச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம். யூஸ் பண்ண லெமன் தோல் இருந்தால் கூட போதும். இப்போ நான் யூஸ் பண்ண லெமன் தோல் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 லவங்கம் இருக்கும் இல்லையா, கிராம்பு, அதை அதுக்கு மேலே இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இதை நீங்கள் கிச்சனில் உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த குட்டி குட்டி பூச்சி வருதோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சு விட்டுருங்க. மெயினாக நம்ம வச்சுருக்க காய்கறி பேஸ்கெட்டில் ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வச்சு விடுங்க. இது வச்சு விடும்போதே அந்த கொசுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா அந்த பூச்சி, அது பறந்து போகிறது உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனைக்கு அந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் காய்கறி வச்சுருக்க பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொசு பூச்சிலாம் வரவே வராது. ஸோ அப்படியே பறந்து போகும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம தக்காளி எப்போவுமே வாங்கிட்டு வந்த உடனே இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நம்ம தக்காளி நிறைய வாங்கிட்டு வரும்போது கீழே இருக்கக்கூடிய தக்காளிலாம் பார்த்திங்கன்னா சிலது நசுங்கி போயிருக்கும். அதோட தோல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகி போயிருக்கும், இல்லைனா காஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தக்காளியை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு கிரேட்டர் தான் எடுத்திருக்கேன். இதில் பாத்திரம் கழுவுற சோப்பு இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி துருவினிங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை துருவி வச்சுக்கோங்க. இப்போ இதில் அந்த மாதிரி நசுங்கி போன தக்காளி, அழுவி போன தக்காளி இருக்கும் இல்லையா, அந்த தக்காளியை நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அதுலேருந்து நிறைய தண்ணியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அடிலாம் படலை. ஸோ தக்காளி வாங்கிட்டு வந்தோடனே இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. அந்த அடிப்பட்ட தக்காளி ரொம்ப தோல்லாம் பழுத்து போய் நசுங்கி போயிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தக்காளியை நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து நிறைய தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து அந்த சாறை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாறை மட்டும் பிழிஞ்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த தோலை பார்த்திங்கன்னா நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ இதில் தண்ணி அந்த அளவுக்கு வராதனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இல்லைனா நம்ம நார்மலாக அழுவி போன தக்காளி, ஒரு மாதிரி தோல்லாம் அடிப்பட்ட தக்காளியிலேருந்து நிறைய தண்ணியாக வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த தோலெல்லாம் தூக்கி போட்டுடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே பேக்கிங் சோடாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்று லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் இது ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆஃப் லெமன் ஜூஸ் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் நிறைய லெமன் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும், காஞ்சி போய் இருக்கும் தோலெல்லாம். அதை வந்து நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே உங்களுக்கு இதில் நுரையாக வரும், நம்ம இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால. இப்போ லெமன் ஜூஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி நிறைய வந்து சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த சோப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் அளவுக்கு கூட நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது நம்ம வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி அடி பிடிச்ச பாத்திரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு லிக்விட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை கொஞ்சமாக ஊற்றிட்டு உங்களுக்கு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். ஈஸியாக வந்து உங்களுக்கு நம்ம அந்த கரையெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் நான் தேய்க்கவே இல்லை, வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம பால் பாத்திரம் பேக் சைடு, நம்ம யூஸ் பண்ணுற பேக் சைடெலாம் இந்த மாதிரி எண்ணெய் கரையாக இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்கும் நீங்கள் இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அந்த கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து போயிடும். நீங்கள் ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கவே வேண்டாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பேக் வச்சுருப்போம், இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கு, பர்ஸ்லலாம் ஜிப் இருக்கும். இந்த ஜிப் வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும், பாதி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி பின் மட்டும் இருந்தால் போதுங்க, நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேக் ஜிப்பை வந்து சரி பண்ணிடலாம். இப்போ இந்த சேஃப்டி பின்னை வந்து அந்த ஜிப்புக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் இந்த பின்னை மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேஃப்டி பின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே உங்கள் பேக்கில் வந்து ஒரு 2-3 சேஃப்டி பின் வந்து வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சேஃப்டி பின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் பேக்கில் உள் பக்கமாக வந்து ஏதாவது ஒரு ஜிப் சைட்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த சேஃப்டி பின்னை வந்து நீங்கள் பின் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து நம்மளுக்கு இந்த சேஃப்டி பின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின்னை வந்து பேக்கில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.